வணக்கம். ஒரு 2x2 கியூபை வெறும் 10 செகண்ட்ல எப்படி சேர்க்கலாம் அப்படிங்கிற மெத்தட் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லிக் போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப 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 ஈஸியாக இருக்குங்க. யாருக்கு அப்படின்னா, இந்த 2x2 கியூபை பிகினர் மெத்தட் படி எனக்கு ஆல்ரெடி சால்வ் பண்ண தெரியும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆர் யூ ஆர் பிரைம் யூ பிரைம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கியூப் நொட்டேஷன் பாங்க. அதாவது இப்படி ரொட்டேட் பண்ணால் இது ஆர், இப்படி பண்ணால் யூ, இது கியூப் நொட்டேஷன் பாங்க. இந்த ரெண்டு விஷயமும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரொம்ப 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 ஈஸியாக இந்த வீடியோ கற்றுக்கலாம். இல்லைங்க எனக்கு ரெண்டுமே தெரியலனா கவலைப்படாதீங்க. எல்லாருக்கும் புரிய மாதிரி அந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இல்லை அந்த ரெண்டு மெத்தட் கற்றுக்கிட்டோம்னா கூட நம்ம சேனல் ஆல்ரெடி அந்த வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஒரு கிளிக் பண்ணி ரெஃபர் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதை பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலும் மேலும் ஊக்கமளிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண விஷயம். பட் நீங்கள் எவ்வளோக்குள்ளோ ஆதரவு கொடுக்கீங்களோ அவ்வளோக்குள்ளோ அதிகப்படியான நேரத்தை இதுக்கு என்ன ஸ்பெண்ட் பண்ணி புது புது விஷயத்தை உங்களுக்கு இலவசமாகவே என்னால் கற்றுக் கொடுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ண போகிறோம்னா, ரூக்ஸ் அப்படிங்கிற அட்வான்ஸ் மெத்தட் ஃபாலோ பண்ணி தாங்க சால்வ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி இது 3x3 ரூக்ஸ் மெத்தட் தெரியும் அப்படின்னா அதே ஃபார்முலா அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் இதுவும் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? இதில் மொத்தம் 3 ஸ்டெப் தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒயிட் லேயர் வழக்கம் போல் ஒயிட் லேயர் சால்வ் பண்ணணும் வித் கார்னர் ஓரியன்டேஷனோட. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, அதுக்கு ஆப்போசிட் டாப்பில் எல்லோ சேர்க்கணும். இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் கடைசி லேயரோட அந்த கார்னரையும் ஓரியன்டேஷன் பண்ணணும். மொத்தம் 3 ஸ்டெப் தான். இந்த ஃபர்ஸ்ட் லேயர் சேர்க்கறதுக்கு ஒரு 4 செகண்ட் ஆகும் அதிகபட்சம். இந்த டாப்பில் இருக்க எல்லோவை சேர்க்கறதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான். அதாவது 7 டைப் இருக்கும். 7 டைப்புக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா போட்டிங்க அப்படின்னா இது எல்லோவை மாறிடும். அதுக்கு ஒரு 3 செகண்டு. ப்ளஸ் கார்னர் ஓரியன்டேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 3 செகண்டு. இது ஒரு 4, இது ஒரு 3, இது ஒரு 3. மொத்தம் 10 செகண்ட் ஆகும். நான் சொல்கிறது மேக்ஸிமம் செகண்டு, அதோட கம்மியாக தான் ஆகும். ஓகேவா? இப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபஸ்ட் வந்து ஒன்று ஒன்றா நான் வரேன். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லேயர் சேர்க்க போகிறோங்க. சேர்க்கறதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நான் வந்து. என்னன்னா, ரூக்ஸை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, எப்பவுமே க்ரீன் கலர் லெஃப்ட் சைடு வச்சுக்குவாங்க, ப்ளூ கலர் ரைட்டில் வச்சுக்குவாங்க. இப்படி தான் சால்வ் பண்ணுவாங்க. கியூப் இப்படிலாம் ரொட்டேட் பண்ணுறாங்க. தேவைப்பட்ட டாப்பை மட்டும் ரொட்டேட் பண்ணிடுவாங்க தவிர கியூபே அப்படி ரொட்டேட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? நீங்களும் அதே போல் ஃபாலோ பண்ணிடுங்க. க்ரீன் கலர் லெஃப்ட் சைடு, ப்ளூ கலர் ரைட் சைடு இப்படி பிடிச்சிங்க. இப்படி பிடிச்சிட்டு இந்த 4 காயின் தான் சேர்க்க போகிறோம். நம்ம சேர்க்க வேண்டியது இந்த வெறும் 4 காயின். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு, க்ரீன், ஒயிட்டு இது ஃபஸ்ட்டு கலர். அது எங்கே இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், ஒரு கலர் டிஃபால்ட்டாக எப்படி தான் நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஒரு காயின் சேர்ந்துருக்கு. அப்போ நம்ம சேர்க்க வேண்டியது வெறும் 3 காயின் தான். இது என்ன பண்ணுவாங்கன்னா, புரிதலுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இது G1, இது G2, இது B1, B2 இதில் காட்ட பாருங்க, தெளிவாக தெரியும் பாருங்க. G1 எந்த காம்பினேஷன்னா, கிரீன் ஆரஞ்சு ஒயிட்டு G1, கிரீன் ரெட் ஒயிட்டு G2. அதே போல் ப்ளூ ஆரஞ்சு ஒயிட்டு B1, ப்ளூ ரெட் ஒயிட்டு B2. ஓகேவா? மொத்தம் 4 காயின் தான். இந்த காயின் எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. G1 ஆல்ரெடி முடிச்சிட்டோம். G2 எங்க இருக்கு பாருங்க. இதுதான் G2. இந்த காயின் எங்க போகணும்? இந்த கீழே வரணும். அப்போ என்ன பண்ணணும்னு பாருங்க. இது இங்க இருக்கு அப்படிங்கனால கீழே வரதுனால ஒண்ணுமே இல்லைங்க. டாப்பை ரொட்டேட் பண்றீங்க, இப்படி பி மூவ் கொடுத்தீங்கன்னா கீழே போயிடுச்சு. சிம்பிளா சேர்ந்துருச்சா? அடுத்து இந்த இடத்துக்கு என்ன வரணும்? B1. ஆனா நமக்கு என்ன இருக்கு? B2 இருக்கு. இது எங்க போகணும்? இது இங்க போகணும். இங்க வரக்கூடிய காயின் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இது வரதே கண்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொட்டேட் பண்றீங்க, இங்க வந்துட்டீங்களா? ஸ்ட்ரெயிட்டா வந்துருச்சு. இப்போ ஒயிட் எந்த பக்கம் இருக்கு? ரைட் சைடில் இருக்கு. ரைட் சைடில் இருக்க ஒயிட்டை கீழே போகிறதுக்கு சிம்பிள் ஃபார்முலா பாருங்க. ஆர் யூ ஆர் பிரைம். அழகாக வந்துருச்சா? இப்போ 3வது காயின் சேர்த்தாச்சு. இன்னும் ஒரு காயின் தான் பிரச்சனை. அது என்னது? B2. B2 எங்கே இருக்குது? இங்கே வரணும். அது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த காயின் இங்கே போனால் ஃபஸ்ட் என்ன செய்யணும்? அதுக்கு நேரம் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொட்டேட் பண்ணி வச்சிட்டிங்களா? இப்போ இந்த மாதிரி அலைன் ஆயிருக்கா? அதாவது ரைட் சைடில் இருக்குது. ரைட் சைடில் இருந்து பின்னாடி போனால் ஒன்றும் இல்லைங்க, ஆர் பிரைம் யூ பிரைம் ஆர். அவ்வளோதாங்க, சிம்பிள் சேர்த்தாச்சா? இது எந்த கஷ்டமும் கிடையாதுங்க. நீங்கள் ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணியே சேர்த்துடலாம். சில டிஃபால்ட்டாகவே 2 காயினா 3 காயினா பாட்டத்தில் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை வேறு என்னென்ன சினரியா வரும்போது நான் டீட்டெயிலாக சொல்ல பாருங்க. கியூப் நீங்கள் பாட்டத்தில் சேர்க்கணும்னா இந்த டாப்பில் இருந்தால் ஈஸியாக சேர்த்துடலாம். ஓகேவா? இந்த இடத்துல இருந்தால் கீழே கொண்டு போயிடலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த காயின் இங்கே வரணும். ஒயிட் இங்கே இருக்குது. ஒயிட் இப்படி பிடிக்கும்போது நமக்கு ரைட் சைடில் இருக்குது. எங்கெல்லாம் வரலாம்னா இங்கே வரலாம், இங்கே வரலாம், டாப்பில் வரலாம். இந்த 3 இடத்துல வரும். இந்த 3 இடத்துல இருந்தால் எப்படி கீழே கொண்டு போகணும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்ல பாருங்க. இப்போ இந்த B1 ரைட் சைடில் இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க, ஆர் யூ ஆர் பிரைம். அவ்வளோதான், போயிடுச்சா? இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ரைட் சைடில் இருக்குது. சில நேரம் வந்து இப்படி இருக்கும். இப்போ வந்து நம்மளை பார்க்க இருக்கும். ஓகேவா? நம்மளை பார்க்க இருக்கும்போது இது வந்து கீழே போகணும்னு நினச்சிங்கன்னா அதே தாங்க பாருங்க. நான் ஃபார்முலாலாம் சொல்கிறேன், நோட் பண்ணிவிடுங்க. யூ ஆர் யூ பிரைம் ஆர் பிரைம். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குது. டாப்பில் இருந்தால் நீங்கள் நினச்சிங்கன்னா 2 ஸ்டெப் பண்ணணும். ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிறத ரைட்டோ இல்லை ஃப்ரண்ட்லேயே மாற்றணும். அதுக்கு நினச்சிங்கன்னா வெறும் ஆர் யூ யூ பிரைம் ஆர். அவ்வளோ வந்துருச்சு. இப்போ நமக்கு வந்து என்ன வந்துருச்சு? இப்போ ரைட் சைடில் திரும்பிடுச்சு. ரைட் சைடில் திரும்பினா அதே ஃபார்முலா தான். ஆர்
யூ ஆர் பிரைம். அழகாக போயிடுச்சா? இது ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிச்சு. அதே போல் ஒவ்வொரு கணக்காக சொல்கிறேன் பாருங்க. இப்போ B2 இந்த காயின் எங்கே இருக்குன்னா ஒயிட் வந்து பின்னாடி இருக்கு, ஃபேஸ் பண்ணியிருக்கு. இது எங்கே வரலாம்? இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம். ஃபர்ஸ்ட் இங்கே இருந்தால் என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு யூ பிரைம் ஆர் பிரைம் யூ ஆர், அவ்வளோதான். போய் சேர்ந்துருச்சா? இப்போ அதே காயின் ஒயிட் எங்கே இருக்குன்னா ரைட் சைடில் திரும்பி இருக்கு. ரைட் சைடில் திரும்பி கீழே போனால் ரொம்ப ஈஸியாக வருங்க. இந்த இடத்துல பிடிச்சிட்டு அப்படி ஆர் பிரைம் யூ பிரைம் ஆர், அவ்வளோதாங்க. அழகாக போய் சேர்ந்துடும். இப்போ பாருங்க, அதே பீட் வந்து ஒயிட் டாப்ல இருக்கு. டாப்ல போனால் என்ன செய்யணும்? இந்த டாப்பை இருக்க ஒயிட்டை வந்து ரைட்லயோ இல்லை லெஃப்ட்லயோ மாற்றணும். அதுக்கு என்ன செய்யணும்? சிம்பிளா ஆர் பிரைம் யூ ஆர். இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு? இங்கே ரொட்டேட் பண்ணி பார்க்க ரைட் சைடில் வந்துருச்சு. ரைட் சைடில் வந்தானது ரொம்ப ஈஸி. ஆர் பிரைம் யூ பிரைம் ஆர் போயிடுச்சா? இது முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு. இன்னும் இந்த ஒரு காயின் தான். இப்போ பார்த்தீங்கன்னா G2 இந்த காயின் இங்கே இருக்குது. எங்கே இருக்குன்னா பின்னாடி இருக்குது. பின்னாடி தான் என்ன பண்ணணும்னா இது வந்து ஒரு யூ எல் யூ பிரைம் எல், அவ்வளோதாங்க. அழகாக சேர்ந்துடும். இப்போ அதே காயின் பாருங்க, லெஃப்ட் சைடில் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து என்ன பண்ணணும்? ஒரு எல் யூ எல் பிரைம், அழகாக சேர்ந்துச்சு. பார்த்தீங்களா? அதே போல் இந்த காயின் சொல்கிறேன், தேவைப்பட்டால் பயன்படுத்திங்க. என்ன பண்ணணும்? இது கீழே போகணும். நம்மளை பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு யூ பிரைம் எல் பிரைம் யூ எல் சேர்ந்துருச்சா? இப்போ பாருங்க, அதே காயின் B1 வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. லெஃப்ட் சைடில் இருந்தால் ரொம்ப ஈஸிங்க. பாருங்க, எல் பிரைம் யூ பிரைம் எல், அழகாக சேர்ந்துச்சா? இப்போ இந்த மெத்தடில் பாருங்க, G1 சேர்ந்துருக்கு, G2 இங்கே இருக்குது. இங்கே இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? லெஃப்டில் இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஒரு எல் அப்புறம் யூ எல் பிரைம் போடுவோம். ஓகே, இது வந்து 3 ஸ்டெப் இருக்குது. இது வந்து எப்பவும் ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த சைடு உள்ள காயின் கலையாமல் இருக்கணும்னா தான் இந்த ஃபார்முலா. இப்போ இந்த சைடு பாருங்க, B2 சேரவே இல்லை. B2 சேரவே இல்லைன்னா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு 3 ஸ்டெப் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணாலே சேர்ந்துடும். ஓகேவா? அதனால் அந்த சினேரியை பார்த்துங்க. ஒவ்வொரு முறையும் புது புது சினேரியா வரும். நான் எல்லா கேஸும் பண்ணி விட்டேன். உங்களுக்கு எந்த கேஸ் ஈஸியோ அந்தந்த இடத்துல எது கரெக்டாக வருமோ, கம்மியான மூவ் வருமோ, அது நீங்கள் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வந்துடும். ஓகேவா? அதனால ஒரே இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரே மூளை சேர்ந்துடும். இப்போ நீங்கள் வந்து நான் சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபார்முலா 1 2 3 இப்படி ஃபார்முலா போட்டுட்டு கூடாது. ஓகேவா? அந்தந்த டைப் இருந்தால் கூட நீங்கள் கரெக்டாக மாற்றிக்கணும். ஓகேவா? அவ்வளோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு கேஸில் இருக்க எல்லா சினேரியும் சொல்லி கொடுத்துட்டேன். இது மாதிரி எந்த சினேரியும் இல்லை. நீங்கள் பண்ண இதோட எளிமையான ஸ்டெப் தெரிஞ்சால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சா இப்போ 2வது ஸ்டெப் போகலாம். ஃபஸ்ட் லேயர் சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் லேயர் நீங்கள் கியூப் ரிட்டர்ன் பண்ணி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7 டைப்பில் இருக்குங்க. இப்போ யார் கியூப் சால்வ் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட் லேயர் சால்வ் பண்ணி முடிச்சு இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? 4 கார்னர்லையும் எல்லை வர வைக்கணும். இந்த எல்லை வரைக்கிறதுக்கு மொத்தம் 7 டைப் ஆஃப் சினரியோ இருக்குது. ஓகேவா? இது வந்து டைப் 1. ஓகே, இது ஒரு சினரியோ. அது என்னன்னா 2 எல்லோ மட்டும் இருக்கும், 2 எல்லோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்படி இதை இங்கே ரொட்டேட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஒன்று வச்சுக்கோங்க. இது செகண்ட் சினரியோ. அதே மாதிரி பாருங்க, இங்கே வந்து 2 எல்லோ இருக்குது. இங்கே டாப்பில் இருக்க வெளியே என்ன இருக்குது? இந்த பக்கம் ஒன்று இருக்குது, இந்த பக்கம் ஒன்று இருக்குது. இது வந்து 2ன்னு வச்சுக்கோங்க. இது 3வது சினரியோ பாருங்க. அதே போல் இங்கே 2 எல்லோ இருக்குது, இன்னும் 2 எல்லோ இங்கே இருக்குது. ஓகேவா? இது உங்களுக்கு ஞாபகம் இருக்க மாதிரி நான் உங்களுக்கு எப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு டேம் மாதிரி இருக்கதா, ஒரு ஞாபகத்துக்காண்டி வச்சுங்க. இது ஒரு டேம் மாதிரி, மேலே ஒயிட்டு இப்படி டேம் மாதிரி வச்சுங்க. இதை பார்க்குறதுக்கு ஒரு பை சிம்பிள் மாதிரி இருக்கா, அதாவது இங்கே ஒயிட்டு சாரி இங்கே எல்லோ பை சிம்பிள் மாதிரி வச்சுங்க. இதை பார்க்க ஒரு லெவல் கிராசிங் ட்ரெயின் தண்டவாளம் மாதிரி, அதாவது இங்கேயும் ஸ்ட்ரைட்டாக போகுது, இங்கேயும் ஸ்ட்ரைட்டாக போகுது. இந்த மாதிரி உங்களுக்கு எது வந்து ஈஸியாக ஞாபகம் இருக்குமோ வச்சுங்க. இது 3 சினரியோ. ஓகேவா? இதே போல் 4 சினரியோ இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த 3 சினரியோ எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன், அடுத்து 1 பை 1 சொல்கிறேன் பாருங்க. இப்போ இப்படி வந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸிங்க. நல்லா புரிஞ்சுங்க. கியூபை பிடிக்கும்போது நீங்கள் வந்து எப்படியுமே க்ரீன் கலர் லெஃப்ட் சைடில் இருக்கணும். இப்படி வச்சுங்க. ஓகேவா? இந்த டே வந்து எப்படின்னா தலைகளாக இருக்கணும். இந்த பக்கம் மேலே இருக்கட்டும், இது இந்த பக்கம் இருக்கட்டும். ஓகேவா? இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த ஸ்க்ரீனில் தர இந்த ஃபார்முலா ஒரு டைம் போடுங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேவா? என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எஃப், அடுத்து ஆர் யூ ஆர் பிரைம் யூ பிரைம் எஃப் பிரைம், அவ்வளோதான். சால்வ் ஆகிடுச்சா? அவ்வளோதாங்க. இது வந்து டைப் 1. டேமாக இருந்துச்சுன்னா இந்த ஒரே ஃபார்முலா தான். இதே ஃபார்முலா தான் இங்கேயும் பயன்படுத்த வரோம். இது கேஸ் 2. நல்லா புரிஞ்சுங்க. கேஸ் 2 இந்த பக்கம் இருக்குது, அப்புறம் டாப்பில் இருந்துச்சு. இப்போ நம்மளை பார்க்க ஒன்று ஆப்போசிட் ஒரு எல்லில் போகுது. இந்த மாதிரி இருந்தால் அதே ஃபார்முலா தான். என்னன்னா ஆர்யூ ஆர் பிரைம் யூ பிரைம் 2 டைம் போடணும் பாருங்க. அதே எஃப், நல்லா புரிஞ்சுங்க. கியூப் வந்து பிடிக்கும்போது கிரீன் லெஃப்ட் சைடில் இருக்கணும், ப்ளூ ரைட் சைடில் இருக்கணும், டாப்பில் ஒரு எல்லோ நம்மளை பார்க்க இருக்கணும், இந்த பைப் லைன் மாதிரி இந்த ஹெட்லைட் மாதிரி இருக்குது லெஃப்ட் சைடில் இருக்கணும். இப்படி பிடிச்சி தான் ஃபார்முலா போடணும். அதே ஃபார்முலா எஃப் ஆர் யூ ஆர் பிரைம் யூ பிரைம், இன்னொரு முறை அதே செட்டு
ஆர் யூ ஆர் பிரைம் யூ பிரைம் அடுத்து எஃப் பிரைம். ஓகேங்களா, சேர்ந்துருச்சா? சிம்பிளாக இருக்கா? இது ரொம்ப சிம்பிள். அதே மெத்தட் தான் இன்னொரு ஃபார்முலா போடுறோம். ஓகேவா? இதுக்கு வாங்க. இதுவும் அதே போல் இப்போ கியூப் எப்படி பிடிக்கணும்னா, இந்த பைப் லைன் இவ்வளோ நேரம் பிடிக்கும் போலாம் லெஃப்ட் சைடில் இருந்துச்சு. இப்போ வந்து நம்மளை பார்க்க பிடிக்கணும். நம்மளை பார்க்க வந்து ரெண்டு இந்த ஹெட்லைட் மாட்டுக்கு எல்லோ இருக்கணும், இது இந்த பக்கம் இருக்கணும். இப்படி பிடிச்சிட்டு இதே ஃபார்முலா தான் அந்த ஆர்யூ ஆர் பிரைம் யூ பிரைம் 3 டைம் போடணும் பாருங்க. எஃப் ஆர் யூ ஆர் பிரைம் யூ பிரைம் ஒரு ஸ்டெப் முடிஞ்சிட்டு இன்னும் ஆர் யூ ஆர் பிரைம் யூ பிரைம் 2 முடிஞ்சிச்சு. இன்னொரு முறை ஆர் யூ ஆர் பிரைம் யூ பிரைம் 3 டைம் முடிஞ்சிட்டு அப்புறம் ஒரு எஃப் பிரைம். சேர்ந்துருச்சா? சிம்பிள் தாங்க. இந்த 3மே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த 3 சினேரியோ வந்துன்னா நீங்கள் ஈஸியாக போடலாம். ஓகேவா? அடுத்து மற்ற சினேரியோ அப்படின்னு பார்ப்போம். இது 4th கேஸுங்க. இவ்வளோ நேரம் பார்த்த கேஸ் எல்லாமே வந்து சைடில் வந்து ஒரு ஹெட்லைட் மாதிரி இருந்துச்சு. ஒன்று லெஃப்ட்டில் இருந்துச்சு, அப்புறம் ரைட்டில் இருந்துச்சு. ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா சைடில் எங்கேயுமே ஹெட்லைட் இல்லாமல் டாப்பில் 2 இருக்குது, ஒன்று நம்மளை பக்கம் இருக்குது, இன்னும் இந்த பக்கம் இருக்குது. ஓகே, இது வந்து 4th கேஸ். ஓகேவா? இந்த 4th கேஸ் இப்படி இருக்கும்போது இந்த சொல்கிற ஃபார்முலா போடுங்க. ரொம்ப ஈஸி தாங்க. பாருங்க, அதே ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் ஃபார்முலா ஆர் யூ ஆர் பிரைம் யூ பிரைம் அடுத்து ஆர் பிரைம் எஃப் ஆர் எஃப் பிரைம். அவ்வளோதான். சேர்ந்துருச்சா? அவ்வளோதாங்க. 4th கேஸ் முடிஞ்சிச்சு. இது 5th கேஸ் அண்ட் 6th கேஸுங்க. நான் வந்து உங்களுக்கு புரியணும் அப்படிக்காண்டு பேராக வச்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வச்ச 3மே வந்து ஒரே பேர், ஏன்னா ஃபார்முலா ஒரே ஃபார்முலா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே இதில் கொஞ்சம் மாறினது 4வது சினேரியா காமிச்சேன். இது 5வது சினேரியா 6வது சினேரியா. இதில் என்ன பண்ணால் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எல்லோ, 3 எம்டியாக இருக்கும். ஓகேவா? டாப்பில் ஒரு எல்லோ வந்தால் 2 கேஸ் தான். இது கேஸ் 5, இது கேஸ் 6. இதில் என்ன டிஃப்ரெண்ட்னா 2 எல்லோ லெஃப்ட் சைடில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எல்லோ இருக்குது, இங்கே ஒரு எல்லோ இருக்கும், இங்கே ஒரு எல்லோ இருக்கும், இங்கே எல்லோ இருக்கும். அதாவது இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சர்க்கிளாக இருக்கும், அதாவது ஒரு கிளாக் வைஸில் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதே இது மாறி இருக்கும். எப்படி இருக்கும்னா இங்கே ஆப்போசிட் சைடில் இருக்கும். பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியுதா? இது இங்கே இல்லை, இது இங்கே இருக்குது, இங்கே மாறி இருப்பாங்க. இது வந்து ஒரு கிளாக் வைஸில் இருக்கும், இது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். ஓகேவா? இந்த 2 டிக்ஷனரி தான். இப்படி இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னா இது 5th கேஸ். 5th கேஸ்க்கு வந்து இப்படி வச்சுங்க. இப்படி வச்சுட்டு இந்த ஃபார்முலா போடுங்கன்னா ஆர் யூ ஆர் பிரைம் யூ ஆர் யூ டூ ஆர் பிரைம். அவ்வளோதான். தெரிஞ்சுச்சா? ஈஸியாக முடிஞ்சா? இது 5th. இதே 6th கேஸ். இந்த கேஸ் வந்துன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த எல்லோவை இங்கே வைக்கக்கூடாது, இதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் இங்கே கொண்டு வச்சுருங்க. இங்கே கொண்டு வச்சுட்டு அதே போல் ஃபார்முலா தான், அந்த ஃபார்முலா அப்படி போடுங்க. எப்படின்னா ஆர் யூ டூ ஆர் பிரைம் யூ பிரைம் ஆர் யூ பிரைம் ஆர் பிரைம். சேர்ந்துருச்சா? ரொம்ப ஈஸி தாங்க. ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னும் ஒரே ஃபார்முலா தான், ஒரே சினேரியோ தான் பெண்டிங் இருக்குது. இது வந்து லாஸ்ட் கேஸுங்க. இது வரைக்கும் நம்ம 6 சினேரியோ பார்த்துட்டோம். இது 7வது சினேரியோ. இதில் என்னன்னா 2 இப்படி டயகனலாக இருக்கும். ஓகேவா? 2 எல்லோ இப்படி டயகனலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்த இப்படி ரொட்டேட், இந்த இடத்துல எல்லோ வர மாதிரி பண்ணணும். ஆச்சுங்களா? இங்கே இருக்குது, இங்கே ஒரு எல்லோ, இங்கே எல்லோ, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி இங்கே இப்படி இந்த மாதிரி கிராஸ் டயகனலாக வச்சுட்டு நான் சொல்கிற ஃபார்முலா போடுங்க. என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எஃப் ஆர் யூ பிரைம் ஆர் பிரைம் யூ பிரைம் ஆர் யூ ஆர் பிரைம் எஃப் பிரைம். அவ்வளோதாங்க. 7 கேஸும் முடிச்சிட்டேன். இந்த 7 கேஸ் ஃபார்முலா நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது உங்கள் வேலை. ஓகேவா? அந்த 7 டைப் தான் வரும். இந்த 7 டைப் எந்த டைப்புமே வராது. இப்போ நம்ம வந்து லாஸ்ட் ஸ்டெப் வந்துட்டுங்க. 2 ஸ்டெப் முடிச்சாச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் லேயர் முடிச்சாச்சு, இங்கே டாப்லையும் எல்லாம் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் சேர்க்க வேண்டியது என்னன்னா இந்த கார்னர் ஓரியன்டேஷன். ஓகேவா? கார்னர் மட்டும் சரி பண்ணிட்டீங்கன்னா கியூப் சால்வ் ஆகிடும். இதில் மொத்தம் 2 கேஸ் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன பண்ணால் நீங்கள் கியூப் பிடிக்கும்போது ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஜோடி சேர்ந்துருக்கும். ஓகேவா? இங்கே ஜோடி சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா? ஒரு பக்கம் சேர்ந்துருக்கு, இங்கே சேரலை, இங்கே சேரலை, இங்கே சேரலை. இது ஒரு கேஸ். எங்கேயாவது ஒரு பக்கம் சேர்ந்துருக்கும். இது ஒரு கேஸ். இந்த கியூப் பாருங்கள், இது அப்படியே ரொட்டேட் பண்ணி பாருங்க, எங்கேயுமே சேரல. ஓகேவா? இந்த 2 கேஸ் தான். ஓகேவா? 2 கேஸ் தான் இருக்கும். ஸோ இந்த கேஸ் வருதுன்னு வச்சுங்களேன், இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸாக எடுத்துக்கிறோம். இது இந்த 2 எந்த கேஸ் வந்தாலும் ஒரே ஃபார்முலா தான். இந்த மாதிரி ஒரு பக்கம் ஜோடி சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நான் ஸ்க்ரீனில் காட்டுற ஃபார்முலா ஒரு டைம் போட்டால் போதும். ஒருவேளை வரலை அப்படின்னா இந்த ஃபார்முலா 2 டைம் போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ வந்ததுன்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நினச்சிங்கன்னா எந்த பக்கம் சேர்ந்துருக்கோ சேர்ந்த பக்கத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடில் பிடிச்சிக்கணும். சேர்ந்த பாகம் இடதுக்கும். நீங்கள் க்ரீன் சேர்ந்து விஷயம் இல்லை, ப்ளூ கூட சேர்ந்துருக்கலாம், ஆரஞ்சு கூட சேர்ந்துருக்கலாம். எந்த பக்கம் சேர்ந்துருக்கோ அது லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் வச்சுட்டு இந்த ஃபார்முலா போடுங்க. என்ன பண்ணணும்னா ஆர் யூ ஆர் பிரைம் யூ பிரைம் ஆர் பிரைம் எஃப் ஆர் டூ யூ பிரைம் ஆர் பிரைம் யூ பிரைம் ஆர்
யூ ஆர் ப்ரைம் ஃபார்ம் எஃப் ப்ரைம். அவ்வளோங்க, சேர்ந்துச்சு பார்த்தீங்களா? கியூபே சேர்ந்துச்சு பாருங்கள், கம்ப்ளீட்டாக சேர்ந்துருச்சு. ஓகேவா? இப்போ அடுத்து இந்த கேஸ் பாருங்கள். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அதே போல் பிடிக்கும்போது எங்கேயுமே வந்து சேரலாம் வருத்தப்படாதீங்க, எப்படினாலும் டாப்பில் இருக்கலாம். இப்படி வச்சுட்டு இதே ஃபார்முலா ஒரு டைம் போடுங்க. ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் எஃப் R2 U prime R prime U prime R U R prime F prime. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு டைம் போட்டோம்னா பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி சேர்ந்துச்சு பார்த்தீங்களா? மற்றெல்லாம் சேரல, இது ஒன்று சேர்ந்துருக்கு, இங்கே சேரல. இப்படி வந்துட்டு நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்த பாகத்தை லெஃப்ட் சைடில் வச்சுட்டு திரும்பவும் இதே ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் எஃப் R2 U prime R prime U prime R U R prime F prime. அவ்வளோங்க, சேர்ந்து வச்சிங்களா? கீபோர்ட் ரொட்டேட் பண்ணிங்க, சேர்ந்துடும். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா சினாரியும் முடிச்சிட்டாங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த ஃபார்முலா எல்லாமே உங்களுக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக நான் போட்டிருக்கேன். இது டவுட் இருந்தால் கேளுங்க. இவ்வளோ இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி.